பெரும் பகுதிகள் வந்து ஆக்சுவலாக சாங்கசித்தர் ஐயா அது. சிம்சன் ஏன்னா சிம்சன் வந்து பெரிய கம்பெனியே இருக்குது. சிம்சன் ஐயா வந்து பெரும் பணக்காரர். அவர் பேரில் கம்பெனிங்க இருந்தது. அதோட சப் கம்பெனிங்கெலாம் கிண்டியில் இருந்தது. சரிங்களா? அந்த ஏரியாலாம் சாங்கசித்தர் ஐயாவுக்கு எழுதி கொடுத்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எடுத்து இன்றைக்கி அது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக மாறிடுச்சு. நீங்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு பக்கத்தில் இருக்கிற சித்தர்கள் பெரும்பாலும் ரசவாதம் பண்ணுறவங்க. இவர் கோழிப்பி சுவாமிகள். அதேமாதிரி நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் போனீங்கன்னா அங்கே இருக்க சித்தர்கள்லாம் பெரும்பாலும் ரசவாதம் பண்ணுறவங்க, பயங்கரமாக பண்ணுறவங்க. அவங்க ஹிஸ்ட்ரியில் சாங்கசித்தரையா ரசவாதம் பண்ணதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? அது வந்து பிரிட்டிஷர்ஸை நிறைய பேர் அது எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ கோவில் இருக்கிற இடத்துல தான் அவர் இருந்து தவம் பண்ணியிருக்காரு. இங்கேயும் அதே மாதிரி தான் யோகங்கள்லாம் அவர் ரூமில் போயிடுவார், கதவு சாத்திடுவார். இதே மாதிரி தான் அவருடைய சித்தர்கள், அவருக்கு நிறைய சித்தர்கள், ஒரு 4-5 சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது. அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா கொல்லாபுரி சுவாமிகள், அப்புறம் இன்னொரு சுவாமிகள் 2 பேரோட ஜீவசமாதி இருக்கும். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஒன்று. அதில் ஒரு சித்தர் இந்த மாதிரி தான். இங்கே அவர் ரூமில் போகும்போது என்ன தான் நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம், நம்ம குருமார் என்ன தான் பண்ணுறாருன்னு. அதேமாதிரி கதவு திறந்து பார்க்கும்போது அந்த நவகண்டங்கள் கை கால்லாம் தனியாக இருந்திருக்கு. அவர் மயக்கடிச்சு விழுந்துருச்சு. அப்புறம் அவர் உள்ளேருந்து அவர் எழுந்து வந்து தெளிய வச்சு அப்படிலாம் பார்க்கக்கூடாது, இனிமேல்ட்டு அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு.